அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது எச்சினிகளோட தந்திர சாஸ்திரம். எச்சினிகள் ஒவ்வொரு எச்சினிக்குமே ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கும். தந்திர சாஸ்திரத்துல குறிப்பிட்டுள்ள எச்சினிகளுக்கு என்னென்ன சக்தி அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே எச்சினிகளுக்கு மகா சக்திகள் இருக்கு. அதுல விசித்ரா அந்த எச்சினி ரொம்பவும் அன்பானவளா இருப்பாங்க. அன்பை நமக்கு நம்மளோட சொந்தங்களுக்கும் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதே போல இந்த எச்சினியை நீங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்கவும் செய்யலாம். இந்த எச்சினியை நம்ம உபாசனை பண்றதுனால நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் நமக்கு காரிய சித்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எச்சினி விப்ரமா. இவங்க மோகம் கொண்டவங்க, அதாவது காதல்ல வெற்றி பெற, மேலும் கணவன் மனைவியில ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பு வரக்கும், அவங்களுக்குள்ள மோகிக்க செய்கிறதுக்கும், தாம்பத்திய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடியதும் அதை பூஜை பண்றவங்களாவும் இவங்க இருப்பாங்க. அடுத்த எச்சினி ஹம்சி. அன்னப்பறவை போல இவங்க தோற்றம் கொண்டவங்க. வேலை இடத்துல நமக்கு இடையூறுகள், கோர்ட்டு வழக்கு வெற்றி பெறதுக்கு, எதிரிகளால தொல்லை இதுல இருந்தெல்லாம் வெளிப்படுறதுக்கு இந்த எச்சினி நம்ம உபாசனை செய்யலாம். அடுத்தது பிசாசினி. இந்த பெயரை கேட்டாவே போதும், இவங்க திகிலூட்டுறவங்களா இவங்களை இருப்பாங்க. அதனால இவங்களை பாத்தீங்கன்னா கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு நிறைய பயன்படுத்துவாங்க. அடுத்தது ஜனரஞ்சிகா. இந்த எச்சினினால நமக்கு ஆண்களுக்கு மகிழ்ச்சி தருபவளா இவங்க இருப்பாங்க. அடுத்தது விஷாலா. இவங்க கருத்த பெரிய விழிகளை கொண்டவளா இருப்பாங்க. பெரும் தனத்தை தரவல்லவள், பெரும் தன வரவை இவங்க நமக்கு கொடுப்பாங்க. இருந்தாலுமே இவங்க ரொம்ப கோபம் கொண்டவங்க. இவங்களை நம்ம உபாசனை பண்ணும்போது நம்ம ரொம்ப சரியா நடந்துக்கணும். அடுத்தது மதன எச்சினி. இவங்க காமம் கொண்டவங்களா இருப்பாங்க. மாயமா மறையக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு. இந்த எச்சினி உபாசனை பண்றது ரொம்ப கஷ்டம். இவங்களை நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா உங்களால அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியாம மறைய முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது கண்டா. இவங்க மணியானவள் சொல்றாங்க. இவங்க வழிபடுவர உலகமே மோகிக்க செய்யக்கூடிய தன்மை இந்த எச்சினிக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்தது காலகர்ணி. கலச குண்டலங்களை இவங்க அணிஞ்சவங்க. இவங்களை நீங்க உபாசனை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அனைத்தையுமே வெற்றி தரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அடுத்தது மகாபயா. இவங்க ரொம்பவும் பயமுறுத்தக்கூடிய ஒரு தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க. அடுத்தது மகேந்திரி. இவங்க மிகவும் சக்தி கொண்டவங்களா இருப்பாங்க. தம்ம பூஜை போற காற்றில பறக்க வைக்கக்கூடிய சக்தி மால் கொண்டு இவங்களுக்கு இருக்கு. அடுத்தது சாங்கினி. சங்கோட தோற்றம் இவங்களுக்கு இருக்கும். எல்லாரோடைய தேவைகளையுமே இவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. அடுத்தது சந்திரி. நிலவோட தோற்றம் இவங்களுக்கு இருக்கும். கேட்டதை கொடுக்குமாவும் இவங்க இருப்பாங்க. அடுத்தது ஷாமனா. இவங்க சுடுகாட்டுல வசிக்கிறவங்க. அடுத்தது வட எச்சினி. பொன் பொருள் ஆபரணங்களை அருள்பவளாவும் மாய மந்திர வித்தைகளை தேர்ச்சி தருபவளாவும் இவங்க இருப்பாங்க. அடுத்தது மேகலா. காதலை அள்ளி தருபவளா இவங்க இருப்பாங்க. அடுத்தது விகாலா. உணவு தானியங்களை தருபவளா இவங்க இருப்பாங்க. அடுத்தது லக்ஷ்மி. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் இவங்க தருவாங்க. அடுத்தது மாலினி. பூவை போன்றவங்க. எந்த விதமான எதிர்ப்பையும் இவள் ஆசை இருந்தா அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற ஆரம்பிக்கலாம். அடுத்தது ஷடபத்ரிகா. 100 பூக்கள் ஒன்று சேர்ந்த தோற்றத்தோட இவங்க இருப்பாங்க. அடுத்தது சுலோச்சனா. அழகான கண்களை கொண்டவங்க. எவ்வித இடத்திற்கும் நொடி பொழுதுல நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு. அடுத்தது ஷோபா. அழகான தோற்றம் மற்றும் வேண்டியதை தரக்கூடிய எச்சினி தேவியும் இவங்க. அடுத்தது காபாலினி. மண்டையோட்ட மாலையா கொண்டவங்க. காபால மோட்சம் நமக்கு கொடுக்க வல்லவங்க. அடுத்தது வரையட்சினி. கேட்கும் வரத்தை கொடுப்பாங்க. அடுத்தது நடி. இவங்க நடிகையானவள். மறைந்திருக்கக்கூடிய புதையலை இவங்க ஆசையால நம்ம எடுக்க முடியும். அடுத்தது காமேஸ்வரி. இவங்க காமத்தை கொடுப்பவங்க. அடுத்தது மனோகரா. கண்கவர் தோற்றத்தை இவங்களுக்கு இருக்கு. தம்மை பூஜிப்போர் அவளை போன்றவே தோற்றமுறை இவங்க செய்வாங்க. பிரேமுதோ. நல்ல வாசனை மிக்கவங்களா இருப்பாங்க. இவங்களை நீங்க பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வசந்தமா மாற ஆரம்பிக்கும். அடுத்தது அனுராகினி. ரொம்ப உணர்ச்சி வசமிக்கவளா இருப்பாங்க. இவங்க பொன் பொருள் அள்ளித்தரக்கூடிய ஒரு தேவியா இருப்பாங்க. அடுத்தது நாககேஷி. இவங்களுக்கு சர்பத்தோட சக்தி இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாமினி. பெண்களை வசீகரிக்கிறதுக்கும் புதையலை எடுக்கிறதுக்கும் உதவக்கூடிய எச்சினி இவங்க. அடுத்தது பத்மினி. பொன் பொருள் வீடு குழந்தை வரம் இதெல்லாம் இவங்க தருவாங்க. ஸ்வர்ணவதி. இவங்களை பூஜிக்கிறதுனால அஷ்டமா சக்தி நமக்கு கை கூடும். அடுத்தது ரத்திரி பிரியா. இவங்க காதல் கொண்டவங்க.
அன்பானவர்களை ஒன்று சேர்த்தக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு. இப்ப நான் சொன்ன தந்திர சாஸ்திர நூல்கள் எவை எவை அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த பகுதியில பார்த்துடலாம். மகா காலசம் ஹிதை, அடுத்தது மகா நீல தந்திரம், மகா நிர்வாண தந்திரம், சக்தி சங்கம தந்திரம், கோடால தந்திரம், நிருத்திர தந்திரம், குலர்ண தந்திரம், குல சூடாமணி தந்திரம், காளி குல சூடாமணி தந்திரம், மகா சீன சக்காரம், புனாச்சாரியம், காளி கற்புதவதி சுதி, யோகி நீ தந்திரம், முண்டாமாலா தந்திரம், ஷியாமலா தந்திரம். இப்ப சொன்ன இந்த 15 விதமான தந்திர சாஸ்திர புத்தகங்களை நீங்க வாங்கினீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா எச்சனிகளையும் எப்படி நம்ம உபாசனை பண்ணலாங்கிறது தந்திர முறைப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா வரும் பகுதியில இப்ப நான் சொன்ன எச்சனிகளை எப்படி நம்ம தந்திரத்து மூலியமா உபாசனை பண்றதுங்கிறத பத்தி உங்களுக்கு நாங்க விளக்குவோம். மிக்க நன்றி.